பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த வாரம் நேபுகாத்நேச்சாரின் பெருமையை பற்றி தியானித்தோம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜாவாக இருந்தார். அவர் கண்ட சொப்பனத்தின் பொருளுக்கு அவர் விளக்கம் தேடி அலைந்தார். அவருடைய தெய்வம் சார்ந்த சூனியக்காரர்கள், சாஸ்திரிகள், ஜோசியக்காரர்கள், கல்தேயர்களெல்லாம் தேடி அலைந்தார். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். அவர், நீங்களாம் கண்டதையும் சொல்லி என்னை ஏமாற்றிடுறீங்க, அதனால் நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அதன் பொருளையும் சொல்லணும்னு கண்டிஷன் போட்டிருந்தார். இதை யாரால் சொல்ல முடியவில்லை. தானியேல் தேவனிடமிருந்து பெற்று அதை நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தன்னையே நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சார் உடனே கர்த்தரை துதித்தார், புகழ்ந்தார். தானியேலை வணங்கினான் நேபுகாத்நேச்சார். பின்னர் அடுத்த அதிகாரத்தில் 60 அடி உயரத்துக்கு சிலையை செய்து, இதுதான் கடவுள், இதுதான் இறைவன், நீங்கள் எல்லாரும் இவங்களை வணங்கணும், வணங்காட்டா அவங்களெல்லாம் தீ ஜுவாலையில் போட்டு கொன்று விடுவேன் என்று பயங்காட்டி எல்லாத்தையும் வணங்க வைத்தான். தேவனை உண்டு பண்ணினான் நேபுகாத்நேச்சார். சேனைகளை தேவன் நான் யார் என்று அவனுக்கு தெரிந்து சொல்லியும் அவனுக்கு தன்னை அறிமுகப்படுத்தியும் அவன் அதை அசட்டை பண்ணி ஒரு புது தெய்வத்தை உண்டு பண்ணினான். ஆதிகாலத்தில் அஸ்தரோஸ், பாகால்ங்கிற தெய்வங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த தெய்வத்தெல்லாம் யார் உண்டு பண்ணாங்கன்னு தெரியாது, காலங்காலமாகவே இருக்குது. அதை வணங்குற மக்களாக இருந்தாங்க. ஆனால் நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணால், நான் பெரிய ராஜா, என்னால் தெய்வத்தையே உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை உண்டு பண்ணான். நம்ம சேனைகளின் தேவனை துக்கப்படுத்தினான். நம்முடைய ஆபிரகாமின் தேவனை அவன் அசட்டை பண்ணினான். அவன் அதுலேயும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினான். சாத்ராக், மேஷாக், ஆபத்து மூலமாக தான் தெய்வங்கிறத அவனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த செங்க சூளைக்குள் எந்த தீக்கு உயிரில்லாமல் ஆக்கி, அவர்களை தீயினால் கறக்க முடியாமல் ஆக்கி, அவன் உலகத்தை எல்லாம் அவர்கள் பார்வையை திருப்பி தேவன்தான் மெய்யான தேவன், யாக்கோபின் தேவன்தான் மெய்யான தேவன் என்பதை நேபுகாத்நேச்சாருக்கு விளக்கினார் தேவன். அப்பவும் தேவனை புகழ்ந்தான் அவன். ஆனால் அடுத்து 2வது சொப்பனத்தை அவன் பார்க்கும் பொழுது மீண்டும் அதே கல்தேயர்கிட்ட ஓடுகிறான். அதே சாஸ்திரிகளிடம், ஜோசியக்காரர்களிடம் ஓடுகிறான ஒழிய தானியேலை தேடி வரவில்லை. அங்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்ன பிறகு தானியேலை தேடி வருகின்றான். தேவன் மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தினார். அவன், நான் ராஜா, நான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, வல்லரசு நேபுகாத்நேச்சார், பாபிலோனுக்கே நான் ராஜா, என்னால் நீர் என்ன தெய்வம், நான் தெய்வத்தையே, புது தெய்வத்தையே உண்டு பண்ண முடியும் என்று அவன் தன் இஷ்டப்படி தெய்வத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தான். பெருமையின் அடையாளமாக காணப்பட்டான். தேவன் அவனை தண்டித்தார். தேவன் அவனை மிருகமாக மாற்றினார். நான் கட்டிய மகா பாபிலோன் என்றவனை பனியிலும் நனைய வைத்து மிருகங்களுடன் படுக்க வைத்தார். அவன் தலையில் இறகுகள் முளைத்தன, பறவைகள் போல. அவன் நகங்கள் பட்சி நகங்கள் போல் மாறின. 7 காலங்கள் அவன் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் நனைந்து மிருகமாக வாழ்ந்தான். ஏனென்றால் நான் என்ற அகம்பாதம், ஆணவம், திமிர், பெருமை காண தண்டனை அது. நாமும் பெருமைப்படுகின்றோமா? நான் படித்து எடுத்த வேலை, நான் கட்டிய வீடு, என்னுடைய சாம்ராஜ்யம், என்னுடைய தொழில், என்னுடைய பிஸ்னஸ், எனக்கு இவ்வளோ வருமானம் வருகிறது, நான் நினைச்சால், நான் சொன்னால் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறோமா? எல்லாம் தேவன் போட்ட பிச்சை, தேவனுடைய கிருபை, இரக்கம் என்பதை உணராமல் போய்விட்டால்
நமக்கும் அந்த தண்டனை காத்திருக்கிறது என்று கடந்த வாரம் பார்த்தோம். இன்று அதே தண்டனையின் வரிசையில் நாம் அடுத்து குற்றம் சொல்வதால், குறை சொல்வதால் உள்ள தண்டனையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கான வசனங்களை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். குற்றப்படுத்துகிறார். மோசேனுடைய அக்கா மீரியாம் மோசையை குற்றப்படுத்துகிறா. எத்தியோப்பியா தேச ஸ்திரியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு குற்றப்படுத்துகிறா. மோசைகிட்ட மட்டும் தான் தேவன் பேசுவார், எங்கூட பேச மாட்டாரோ என்று ஆணவத்தில் பேசுகிறாள். இந்த மோசே யார்? அடுத்து 9வது 10வது வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். பாருங்க, ஏன் இப்படி தேவன் உடனே தண்டனை கொடுத்துட்டாரு? மோசைக்கிட்ட அப்படி என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது? அதை வாசிக்க கேட்போம். 3வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பார்த்தீங்களா? எந்த குணம் தேவனை அப்படி உடனே செயல்பட வைத்ததுன்னா மோசேட்ட காணப்பட்ட உண்மை, சாந்தம். எந்த குணம் மீரியாமுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சுன்னா அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது. இதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த மோசே என்ன வேலை செய்கிறாரு? 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்துகிறார். எப்படி வழிநடத்தினார்? அந்த மக்களை பார்வோன் கையிலேருந்து பிடுங்கினார். அப்படி தான் சொல்லணும். அதை இன்னும் இஸ்ரவேலரை அடிமையாக சித்திரவதைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருக்கிறான் பார்வோன். பார்வோன் யார்? எகிப்தின் ராஜா. அந்த எகிப்து நாடு எப்படிப்பட்ட நாடு? எல்லா பஞ்ச காலத்திலும் ஆகார திரட்சி உள்ள நாடு. நம்ம பைபிளே வாசிக்க கேட்டிருப்போம். ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கு காலத்திலும் பஞ்சம் வந்ததுன்னு வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். ஈசாக்கும் எகிப்துக்கு போக பெறப்பட்டார். தேவன் வேண்டான்னு தடுத்து போட்டார். அப்படி எல்லா பஞ்ச காலத்திலும் அங்கே ஆகார திரட்சி உண்டு. அப்படி ஒரு நாட்டுக்கு ராஜா பார்வோன். அவன் பெரிய வல்லரசு. அவன் குதிரைப்படை, தேர்ப்படை, எதிர்ப்பார் யாரும் இல்லாமல், கேட்பார் யாரும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா. அவன் கையில் இருந்து மோசே அந்த மக்களை பிடுங்கி மக்களை விடுவித்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்றான். அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கா மோசே. பார்வோன்றது எப்படி பிடுங்கினாங்க? எப்படி மக்களை அழைத்து வந்தார்? தேவன் கொடுக்கும் வாதைகளுக்கு எல்லாம் தனது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலை விட மறுத்து மோசேயுடன் அனுப்ப மறுத்துட்டான். அவன் எல்லா வாதைகளுக்கும் 10 வாதைகளுக்கும் 9 வாதைகளுக்கு விடவே இல்லை அவன். ஏன்னா அவனுடைய ஆணவம், அவனுடைய திமிர், அவன்கிட்ட இருக்க செல்வ செழிப்பு. அவன் கேட்கான். மோசே சொல்கிறான் அவன்கிட்ட போய், இது மாதிரி எங்கள் தேவனை நான் ஆராதிக்கணும், நீ 3 நாள் பயண தூரம் போய் ஆராதிக்க போகிறான், விடுன்னு சொல்கிறான். யார் உங்கள் தேவன் கேட்குறான் அவன். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆகார திரட்சி, படை வலிமை. அவன் என்ன பண்ணுறான்? தேவன் பண்ணுற ஒவ்வொரு வாதையையும் துச்சமாக மதிக்கிறான். மதித்து தன் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கான். நம்மை போல நமது இஷ்டப்படி மாம்சத்தில் உலக பாதையில் நடந்து
பணத்துக்கும் சுகத்துக்கும் பாவங்களை செய்து கொண்டே இருப்பது போல பார்வோனும் செய்து கொண்டே இருக்கிறான். தேவனை மறுதளிச்சுக்கிட்டே இருக்கான், தேவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான், தேவனுடைய வாதையை பொருள்படுத்தாமலே இருக்கான். அவன் விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டில் பூச்சி தீபத்தை தீயை சுற்றி சுற்றி வரும், கடைசியில் அந்த தீக்குள்ளே விழுந்தே சாகும். அந்த விட்டில் பூச்சிக்கு தீயினுடைய வல்லமை, அதனுடைய சக்திலாம் தெரியாமல் அது கூட விளையாடிச்சு. அதே போல் பார்வோனும் தேவனுடைய வல்லமை பயங்கரத்தை அறியாமல் அவரை அசட்டை பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைப்பிள்ளை சங்காரம் வரை அந்த இஸ்ரவேல் மக்களை விட மறுத்து கொண்டே இருந்தான். தனது மனதை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். மோசேயும் ஒவ்வொரு முறையும் பார்வோனிடமும் தேவனிடமும் மாறி மாறி சென்று கொண்டே இருந்தார். கடைசியில் மக்களை விடுவிக்கின்றான். இப்படி காரியங்கள் எல்லாம் மோசே செய்து கொண்டிருக்கும்போது மீரியாம் வாயை திறக்கலை. தேவன் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார், என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லலை. இது ரொம்ப கஷ்டமான காரியம் அமைதியாக இருந்துட்டாளோ என்னமோ, அவள் வாயை திறக்கவே இல்லை, அமைதியாக இது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காவா. அவர் தலைப்பிள்ளை சாகிறத தாங்க மாட்டாமல் பார்வோன் இஸ்ரேல் மக்களை அனுப்புகிறான். இஸ்ரேல் மக்கள் எப்படி அனுப்புகிறான் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் உன்னுடைய செயினைத்தான், தங்கத்தைத்தான், வெள்ளியத்தான், ஆட்டத்தான், மாட்டத்தான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இஸ்ரேல் எகிப்து மக்கள். ஏன்னா நீ சட்னு போ அப்படிங்கிறாங்க. என் தலைப்பிள்ளை இறந்துட்டு நீ இருந்தால் இன்னும் அடுத்த குழந்தைய இறந்துடணும் பயம் வந்துட்டு அவங்ககிட்ட. அந்த பயத்தால் உடனே அவங்கள என்ன கேட்டாங்களோ கொள்ளை, பெரிய யுத்தம் நடக்குது அங்கே. தேவன் வினோதமான யுத்தத்தை நடத்துகிறார் அவர் அங்கே. அந்த யுத்தத்தில் கொள்ளையிட்டது போல் மக்கள் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பாத்திரங்களையும் ஆடு மாடுகளையும் அவங்ககிட்ட கொள்ளையிட்டு அவங்களாம் திரும்புகிறாங்க. போன்னு வலுக்கட்டாயமாக காலில் விழுந்து கும்பிடாத குறைய அனுப்புகிறாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வந்தவுடனே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்களா தெரியுமா? உடனே அந்த தலைப்பிள்ளையை அடக்கம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார் தேவன். அதுக்கு பிறகும் பார்வோன் இதே கடினமாகுது. மக்களை அனுப்பிவிட்ட பிறகும் அவன் என்ன பண்ணுறான்? தான் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு செங்கடல் அருகே மக்கள் வந்துட்டு இருக்கும்போது பெரிய படையுடன் அந்த மக்களை பிடிக்க வராம. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பக்கம் செங்கடல், மறுபக்கம் பார்வோனுடைய சேனை. தவிக்கிறாங்க, கதறாங்க, மோசைக்கிட்ட சண்டை போடுறாங்க. நாங்கள் எகிப்தில் செத்துருப்போமே, இங்கே கொண்டு சாக கொண்டு வந்துருன்னு சண்டை போடுறாங்க. மோசே பொறுமையாக தேவன்கிட்ட போய் வாக்கு தத்தத்தை வாங்குகின்றான். என்ன வாக்கு தத்தம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்ற வாக்கு தத்தத்தை தேவனிடந்து பெறுகின்றான். இந்த வாக்கு தத்தம் நம்மள அநேகருக்கு பிடித்த வாக்கு தத்தம். ஏன்னா தேவன் எல்லாம் பண்ணுவார். நம்ம சும்மா படுத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், உழைக்க வேண்டாம், படிக்க வேண்டாம், செயல்பட வேண்டாம், சோம்பலாக நல்ல ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கலாம் என்ன நம்ம நினைப்போம். அப்படி இருந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? துன்பம் கஷ்டத்தை வலுக்கட்டாயமாக வருவித்து கொள்வதாக ஆகும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்பது அவர் யாருக்கு சொன்னார்? அவர் தேவ நாமத்தை அறியாமல் உள்ள மக்களுக்கு. அவங்களுக்கு அவங்க இருக்கும்போது இயேசுவின் நாமம் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று மட்டுமே அறிவிக்கப்பட்ட அந்த நாமத்தை விசுவாசித்து யார் என்று தெரியாத மோசே யார் தெரியாது. அவன் சொல்கிறான், மக்கள்லாம் வராங்க, அவங்களோட அவனை நம்பி வராங்க. மோசையை நம்பி, யார் என்று தெரியாத மோசையை நம்பி வந்த ஜனத்தை, யுத்தத்திற்கு பழக்கப்படாத ஜனத்தை காப்பாற்ற, அவர்களை சும்மா இருக்க வைத்து தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதனால் நமக்கோ உழைக்க கைகால் கொடுத்திருப்பதால் சும்மா இருந்தால் சாப்பாடு வராது, உழைத்தால் தான் வரும். அவர் கட்டளைப்படி நடந்தால்தான் வரும் சமாதானமும் மகிழ்ச்சியும். வெறும் வார்த்தைகளால் காணிக்கையை கொடுத்து கர்த்தரிடத்தில் சமாதானமும் மகிழ்ச்சி பெற்றுவிட முடியாது. அவர் கட்டளைக்குள் தான் சமாதானமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்குது. அதன்படி நடந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும். வியர்வை சிந்தினால்தான் சாப்பாடு. சிக்கனமாக
செலவு செய்தால்தான் கடன் வாங்காமல் வாழ முடியும். சேமித்தால்தான் கடன் கொடுப்பவர்களாக வாழ முடியும். படித்தால்தான் பாஸ் பண்ண முடியும், வேலை கிடைக்கும். நடக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது, நல்ல உழைக்கணும், வேர்வை சிந்தனை, அப்போதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சோம்பேறியாக படுத்துக்கொண்டு கர்த்தர் தான் எல்லாம் செய்வார்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் சோம்பேறி. அவன் அதான் சொல்கிறார், சோம்பேறியே எறும்பினிடம் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளும் தேவன் சொல்கிறார். அதை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் மோசே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மோசேயை தேவன் சொல்கிறாரு, செங்கடலை பிளக்க சொல்கிறாரு. நீ கையில் கோலை நீட்டி செங்கடலை பிளப்பா அப்படிங்கிறாரு. இந்த உலகமகா அற்புதத்தை தேவன் மோசையை வைத்து செய்ய வைக்கிறார். மோசே செங்கடலை பிளந்து மக்களை பாதுகாக்கின்றான். அதே செங்கடலில் பார்வோனின் சேனையை தேவன் அழிக்கின்றார். இந்த முட்டாள் சேனை, பார்வோனுடைய சேனை ஒரு முட்டாள் சேனை. தேவன் அவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக செங்கடலை திறந்திருக்காரு, செங்கலை பிளந்திருக்காருன்னு அறியாத முட்டாள் சேனையாக அந்த சேனை காணப்படுகின்றது. என தேவனுடைய மக்கள் அவங்களுக்கு 10 வாதைகள் பண்ணி மீட்டு கொண்டு வந்திருக்காரு. இப்போவும் அவங்க அற்புதம் பண்ணுறாருங்கிறத உணர்வு இல்லாத இருதயம் கொடுத்தாங்க. அவங்க ஞானம் இல்லை. ஞானத்தை தர்றது யார்? தேவன் தருவார் ஞானத்தை தர்றது. ஞானம் இல்லாத ஜனங்கள் தண்டனை பெற்றார்கள். அவங்க போகிறாங்கன்னு சொல்லி இவங்களும் அந்த செங்கடல் பிளவுக்குள்ளே உள்ளே வந்ததுனால நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். எல்லாரும் ஆண்டு போனார்கள். எல்லா ரதங்களும் அழிந்து போனது. பார்வோனுடைய சேனை அனைத்தும் அழிந்து போனது. முட்டாள் சேனையாக இருந்தார்கள். அதே போல் நாமளும் தேவனை நம்ம அருகில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், ஞானமாக செயல்பட. இந்த வெற்றியை மீரியாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடுறா. இப்போது மீரியாமுக்கு பொறாமை இல்லை, நல்ல மனுஷியாக காணப்படுறா. தன் தம்பியான மோசையை தலைமையாக கொண்ட ஜனங்கள் பார்வோன் படையை அழித்து நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்கிறத அவள் டான்ஸ் ஆடி கொண்டாடுறா. ஆனால் உண்மையில் அப்படி தான் கொண்டாடினாளா? இல்லை, நானும் இந்த வெற்றிக்கு சம்மந்தப்பட்டவன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாலே பாட்டு பாடி டான்ஸ் ஆடான்னு தெரியல. அதே மீரியாம் அவனுடைய இளம் வயதில் ரொம்ப ஞானமுள்ளவளை காணப்பட்டா. விவேகம் இருந்துச்சு. பார்வோன் சட்டத்தையே தோற்கடிக்கும் அளவுக்கு செயல் திட்டம் போட்டா. ரொம்ப பிரில்லியண்டாக காணப்பட்டாள் அவள். பார்வோன் இஸ்ரேலுக்கு பிறகு ஆண் குழந்தை எல்லாம் கொன்று போடணும்னு சட்டம் போட்டான். தன் நிர்வாகத்தை பூரா பயன்படுத்துகிறான் இஸ்ரேல் மக்களை ஒடுக்க. மருத்துவச்சியை கூப்பிட்டு சொல்கிறான், நீ இஸ்ரேல் மக்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று போடணுங்க. மீரியாம் இந்த எல்லா சட்டத்தில் இருந்தும் மோசையை காப்பாற்றி விட்டாள். தனது ஞானம், அறிவு, விவேகத்தால், தேவ கிருபையால் ஜெயித்து விட்டாள். ஏனென்றால் தேவன் மோசேயை அப்போதே முன்குறித்து விட்டார். அந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு பார்வோன் குமாரத்தியையே மோசே அம்மாவிடமே கொடுத்து இந்த குழந்தையை எனக்கு வளர்த்துத்தா என்று சொல்ல வைத்து விட்டாள் மீரியாம். மோசேயை பார்வோன் கையிலிருந்து காப்பாற்றி விட்டாள். மோசே உயிரை பார்வோன் எடுக்க முடியாமல் போய்விட்டது. அந்த குழந்தைய சின்ன நாணல் பெட்டி செஞ்சு அதில் வைத்து இளவரசி குளிக்க வர்ற இடத்த ஸ்பாட்டில் கரெக்டாக நாணலுக்கு மத்தியில் அந்த குழந்தைய தண்ணிக்குள்ளே மிதக்க விட்டுட்டா. இளவரசி தன் தோழிகளோடு சிரித்து பேசிட்டு குளிக்க வர சத்தத்தை கேட்டு பிள்ளை அழுறதை கவனித்த தாதிகள் அந்த பிள்ளையை எடுத்து இளவரசிகிட்ட காட்டவும், இளவரசி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போதே மீரியாம் ஓடிக்கிட்ட போயிட்டா. அந்த இளவரசி சொல்கிறா, இந்த குழந்தைய உங்களுக்காக வளர்த்து தர ஆள் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்குறா. இளவரசி யோசிக்க விடலை. இளவரசி மூளையை தான் கைப்பற்றி கொண்டாள் மீரியாம். அவளை இவளுடைய பாதியில் யோசிக்க வைத்து விட்டாள். இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு நான் ஆள் கூட்டிட்டு வரேன், சரிம்மா ஆள் கூட்டிட்டு வா என்று சொல்ல வைத்து விட்டாள். அப்படி ஞானமுள்ள ஸ்திரியாக காணப்பட்டாள் அவள் மீரியாம். அப்படிப்பட்ட மீரியாம் பொறாமை, அவளுடைய ஞானம், அறிவு, விவேகத்தை எல்லாம் பொறாமை என்று தீ கருக்கி போட்டது. அவளை அற்ப மனுஷியாக்கி விட்டது.
தனது சொந்த தம்பியுடன் போட்டி பொறாமை ஏற்படுத்தி விட்டது. தன் தம்பி இவ்வளோ பெரிய தலைவன் ஆனதுக்கு மகிழ வேண்டிய மீரியாம் சாத்தான் பொறாமைப்பட வைக்க இடம் கொடுத்து விட்டாள். தேவன் சொல்லி செய்யும் காரியங்களை மோசே தேவனுக்கு செய்யும் ஊழியமாக நினைத்து மக்களுக்கு உதவி பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் மீரியாம் தேவனுக்காக செய்யும் ஊழியத்தால் தனக்கு புகழும் மேன்மையும் கிடைக்கும் என்றும், அதனால் தன்னை பிறர் உயர்வாக மதிப்பார்கள், தன் புகழ் உயரும் என்று நினைத்தாள். கர்த்தர் மோசையை கொண்டும் செய்யும் ஊழியத்தை பார்த்து பொறாமைப்பட்டாள். இப்படி வாய்ப்பு தனக்கு கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா தான் புகழ் அடைஞ்சிருப்பேனேன்னு வருத்தப்பட்டா. நாமும் மீரியாவை போல செயல்படுகிறோமா? ஊழியம் என்பது என்ன? சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தையும், பசியாக இருப்பவர்களுக்கு உணவுக்கான வழியையும், பாவத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும், நோயில் இருப்பவர்களுக்கு சுகத்தையும், இறுதியாக பரலோக பிரஜையாகவும் மாற்றுவதற்காக தேவனிடமிருந்து வேதத்திலிருந்து இவைகளை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுவதே ஊழியமாகும். இந்த ஊழியம் தேவ மகிமைக்காக மட்டுமே. இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, தேவனுக்கு மட்டுமே சம்பந்தம் என்னை நினைத்து செயல்பட்டான் மோசே. எப்படி ஊழியம் பண்ணான் தெரியுமாங்க? மோசே இஸ்ரேல் மக்களை பார்வோன்கிட்டேருந்து அழைத்து வரும்போது அந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டத்தை பார்த்து உலகமே பயப்படுது. உலக அரசெல்லாம் சொல்கிறாங்க, எப்பா என் நாட்டுக்குள்ளே வராத, என் நாட்டுக்குள்ளே வர வேண்டாம், நீ என் நாட்டில் ஒதுங்கி பேர் வராத, ஏன்னா என் நாட்டுக்குள்ளே வந்துட்டா என்ன என் நாட்டை பிடிங்கிக்கிடுவான்னு பயப்படுறான் இந்த எல்லா ராஜாக்களும். மோசே சொல்கிறான், உனக்கு தண்ணிக்கு தொட்டு தரம்பா, சாப்பாட்டுக்கு தொட்டு தரம்பா, நான் கடந்து மட்டும் போயிடுறம்பா, வேண்டாம் உள்ளே வராத, நீ வந்தால் என்னுடைய பதவி பேரும், என்னோட நாட்டை நீ பிடிச்சிப்ப. உலகம் பயப்படுது, உலகமே அஞ்சுது. பாலாக்குன்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் இவங்களை நேரில் இப்போ எதுக்க முடியாதனால பீலைமோனை கூட்டு வந்து சபிக்க சொல்கிறான். சாத்தானுடைய செயல்களை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்கள விட்டு கடவுள் தேவன் பேருவார், அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சபிக்க சொல்கிறான். அதே போல் இஸ்ரேல் மக்களுக்குள்ளே வாதம் வந்துச்சு. மோவாப் ஸ்திரீகளுடன் அவங்க பாவம் பண்ணாங்க. அந்த வாதையை பினேகாஸ் ஈட்டியால் நிறுத்திட்டான். மோசையும் ஆரோனும் என்ன தெரியாமல் திகைச்சிருந்தாங்க. இப்படிலாம் வாதைகளை கொண்டு வர்ற அளவுக்கு அவனுடைய படை பெரிய படையாக இருந்தது. உலக மகா தலைவராக அவன் திகழ்ந்தான் மோசே. அவன் ஊழியத்தில் உலகத்திலே மோசேங்கிறது ஒரு ஆள் தான், அவன்கிட்ட இருக்க படைகளுக்கு யாரும் ஈடிணை இல்லைன்னு சொல்லி ராகாப் வேசி சொன்னான். ராகாப் வேசி, உங்களுக்கு நீங்கள் பார்வோன் படையை அழித்ததெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோன்னு சொன்னான் ராகாப் வேசி. உலகமே பயந்திருந்தது. அப்படி ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தான். யார்? மோசேனுடைய ஊழியம். அதனால தான் தேவன் அவன் மேல் யாரும் குறை சொல்லுவதை அவரால் தாங்க முடியவில்லை. அப்படி ஊழியத்தை செஞ்சவன் உண்மையாக இருந்தான், சாந்த குணமாக இருந்தான், தேவன் சொன்னதெல்லாம் கேட்டான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அதனால தான் அவன் மேல் யாரும் குறை சொல்வதை தேவனால் கேட்க முடியல, உடனே தண்டனை கொடுக்கின்றார். மீரியாம் தேவனுக்காக செய்ய காரியங்களால் தன்னை உயர்த்த, தான் புகழடைய நினைத்தாள், தான் பலனடைய நினைத்தாள். அதனால் பொறாமை வந்தது. அதனால் சாத்தான் வந்து விட்டான். யூதாஸ்கிட்ட பண ஆசை எப்போ வந்ததோ அப்போ சாத்தான் அவனுக்குள் வந்து விட்டான். யூதாஸை போல பொறாமைப்பட்ட மீரியாமுக்குள் சாத்தான் சுவாபங்கள் வந்து விட்டது. நாமும் சாத்தானிடம் சிக்காமல் இருக்க மோசையை போல உண்மையாக சாந்த குணத்துடன் நமது வேலையை கடமையை செய்ய வேண்டும். வருமானம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் வேலை கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் வரும், அன்றைக்கி நம்ம செழிப்பு வரும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம். ஒரு சமயம் அந்த நாள் வராமல் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு ஒரு திருப்தி, நான் நேர்மையாக இருந்தோம் என்பதில் நமக்கு ஒரு திருப்தி, அந்த திருப்தி தான் பெரிய மகிழ்ச்சி. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, அவனை பார்ப்பா, இவனை பாருவா, அப்படி பணக்காரன் ஆகிட்டான், இப்படி பணக்காரன், நீ என்ன இப்படியே இருக்கியே. இதெல்லாம் காதில் வாங்கவே கூடாது.
அங்கங்கே பார்க்கவே கூட பார்த்த மீரானை போல பொறாமை வந்துவிடும். பிறகு தண்டனைக்கு தப்ப முடியாது. மோசையை போல உண்மையாக சாந்தமாக நமது கடமை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தேவ நீதி. அக்னி பற்றி எரியுது முட்செடிக்குள்ள, ஆனால் முட்செடி கருகலை. இது யார் பார்க்குறா? மோசே பார்க்குறான். போகிறான், இது என்னப்பா ஆச்சரியமாக இருக்குதேன்னு போகிறான். தேவதூதன் சொல்கிறான், உன் பாதரட்சியை கலற்றி, இது பரிசுத்தமான இடங்கிறான். மோசையை ஊழியத்துக்கு அழைத்தார் இப்படியாக தேவன். அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. இறுதியில் மோசை சொல்கிறான், இல்லாண்டவரே வேற ஆளை பாரும். நான் இஸ்ரேல் மக்களை பார்வன் கையிலேருந்து விடுதலை பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி என் வாய் இல்லை, என் வாய் மந்த நாவும் திக்கு வாயுமா இருக்கு அப்படிங்கிறான். தேவன் மோசையை விடலை, மீண்டும் கட்டாயப்படுத்தி, நீ நன்றாக பேச தெரிந்த உன்னுடைய சகோதரன் ஆரோனை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர் மீரியாம் மோசைக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை அவள் அறியவில்லை. மீரியாம் தேவனையே அறியவில்லை. நாம் எப்படி? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறோமா? அவர் சேனைகளின் தேவன். அவர் நம்மை படைத்ததற்கு ஒரு திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தை அவர் நம்மை கொண்டு நிறைவேற்ற உள்ளார். இந்த பூமியில் சிங்கமும் மாடும் ஒன்றாக வசிக்கும் இடமாக மாற்றன, அதான் திட்டம். சிறு குழந்தை விரியன் பாம்புடன் விளையாடுற இடமாக மாற்றன, அதான் திட்டம். நம்மை கொண்டு செய்ய உள்ளார். நாம் அதை அறியாமல் அவர் இந்த பூமியில் நம்ம இச்சைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிற வேலைக்காரர் போல அவரிடம் ஒன்று மாற்றி ஒன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இல்லை இல்லை, இதற்காக அவர் நம்மை படைக்கவில்லை. பின்னர் ஏன் படைத்தார்? இந்த பூமியை ஒரு சமாதான பூங்காவாக பரலோக ராஜ்யத்தை போல ஆக்க நாம் ஒவ்வொருவரும் அவர் கட்டளைப்படி நடக்க நம்மை படைத்தார். இங்கு மீரியாம் மோசையை குற்றப்படுத்துகிறாள். அவரிடம் உள்ள பொறாமை குணம் அவனை அப்படி செய்ய வைத்தது. எத்தியோபதேச ஸ்திரியை மோசை விவாகம் பண்ணுகிறான். புறஜாதி தேசத்து ஸ்திரீ. ஆகவே புறஜாதி ஸ்திரியை விவாகம் பண்ணின மோசே தேவ ஜனத்தை எப்படி தலைமை தாங்கி நடத்துவது? அவனை தேவன் எப்படி பேசுவார்னு தீட்டுப்பட்டு விட்டானே. தேவன் எப்படி பேசுவார் என்று பிரச்சனையை உண்டு பண்ணுகின்றாள். ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுகின்றாள். கர்த்தரின் திட்டத்தை நிறுத்த தடை போட முயற்சிக்கின்றார். கானான் பயணத்தை கலைத்து விட முயற்சிக்கின்றாள். குழப்பத்தை ஏற்படுத்துகின்றாள். அவள் சதி திட்டம் போடுகின்றாள். மீரியாம் மோசையை தலைமை பதவிக்கு தகுதி இல்லைங்கிறா. மக்களை தலைமை இல்லாமல் அவங்க இஷ்டப்படி சிதறி போக வாய்ப்பை உண்டு பண்ணுறா. இஸ்ரேல் மக்களின் 400 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வாழ வைக்க போட்ட தேவ திட்டத்தை சிதைக்க பார்க்கின்றாள். மோசையுடன் முகமுகமாக பேசுகிற தேவ செயலை விசுவாசியாமல் மீரியாம் என்னை கொண்டும் தேவன் பேசுவார் என்று சொல்லி, மோசை மட்டும் தலைவன் அல்ல, நானும் தலைவன் தான் மோசையை போல, ஆகவே மக்கள் நான் சொல்லும்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டத்தை செயல்படுத்த முட்டுக்கட்டை போடுகின்றாள். மீரியாமின் அக்கிரமத்தை கண்ட தேவன் உடனே நியாய தீர்ப்பில் இறங்குகின்றார். வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமும் 12வது அதிகாரம் 10வது வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். பார்த்தீங்களா? அடுத்தவங்களை குற்றப்படுத்தினா, குறை சொன்னால், இல்லாத பொல்லாததில் சொன்னால் குஷ்டம். மீரியாம் யார்? மோசையுடைய அக்கா. ஆரோன் யார்? மோசையுடைய தம்பி. ஒரு குடும்பம். இவங்க அக்கா தம்பிமார்கள் சேர்ந்த ஒரு குடும்பமாக ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊழியம். தாவீது யோவாப்பு தாவீதுக்கு படைத்தலைவன். ஒரு நேரத்தில் யோவாப்பு ஒரு நதியுடைய ஒரு பட்டணத்தை பிடிச்சிருவான். யோவாப்பு சொல்லுவான், தாவீது நீ வாருமையா, வந்து நீர் பிடிச்ச மாதிரி காட்டும் அப்படின்னு மக்களுக்கு காட்டும்னு சொல்லுவான். யோவாப்பு ராஜாவாக முயற்சிக்கக்கூடாது. யோவா படைத்தலைவன். ராஜா தாவீது தான் ராஜா. யோவாப் ராஜாவாகவும் முயற்சிக்கக்கூடாது, யாரையும் ராஜாவாக ஆக்கவும் முயற்சிக்கக்கூடாது. யோவாப் அத்தோனியாவை ராஜாவாக்க முயற்சித்தான். என்னாச்சுது?
கொம்புகளை பிடித்திருக்கும்போது சாகடிக்கப்பட்டான். அதே போல் அவங்கவுங்களுக்குன்னு உண்டான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லா கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா வேலையும் மகத்துவமான வேலை, உயர்ந்த வேலை. நம்ம அடுத்தவங்களை பொறாமப்பட்டு பெருமைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வேலையை நம்ம கடவுளுக்கு பயந்து பொதுவாக கரெக்டாக செஞ்சால் தேவன் நம்ம உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் உயர்த்தினாலும் உயர்த்தாமல் போனாலும் நம்மளுக்கு அவரோட நித்தியத்தில் அவரோட பங்கு பெற நம்மளை அழைத்து செல்வார் அவர். அடுத்து 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பார்த்தீங்களா, அந்த தண்டனை மக்களுக்கெல்லாம் தெரிய வந்துட்டு அவங்க பிரயாணம் நிறுத்தப்பட்டது. மிரியாம் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டால் 7 நாட்கள் தண்டனை எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. மோசே தான் பெரிய ஆள், மோசே கூட தான் நான் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற தேவன் சொல்கிறாரு. எல்லா மக்களும் மீரியாமை பார்த்து பாவப்பட்டிருப்பாங்க. அவள் சில தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. பொறாமை குணம், குற்றப்படுத்துகிற குணம், குஷ்டரோகம். அப்படியாக மீரியாம் 7 நாட்கள் அவள் வெளியில் தங்க வேண்டியதாகி ஆகிவிட்டது. நான் வேலை பார்க்கும்போது என் கூட வேலை பார்த்தவங்கள ஒரு சில பேர் ஒரு ஆள் பிள்ளையோட தப்பாக நடந்துட்டார். நான் கல்வி அதிகாரியை வேலை பார்த்தேன். ஒரு வாத்தியார் தப்பாக நடந்துட்டார். தப்பாக நடந்தவர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறார். அவர் 7 வருஷம் சிறை தண்டனை பிள்ளையோட தப்பாக நடந்ததுக்கு. இது தேவன் ஒவ்வொருத்தரும் கண்டிக்கிட்டே இருப்பார். அவர் பல தடவை அதை தப்பாக பண்ணியிருப்பார். தேவன் அதை தடை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். பண்ணாத தப்பு, நீ ஆசிரியர், நீ பண்ணக்கூடாது, நீ ஒழுக்கமாக இரின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். எல்லாத்தையும் உதறி தள்ள கடைசியில் தண்டனை கொடுத்து உள்ளே அனுப்பிட்டார். இப்போ அதே போல தான் மீரியாம். அவள் ஆரம்பத்திலே தேவன் ஒவ்வொரு கதையாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். அவட்ட வேண்டாம் விட்டு, நான் மோசை கூட இருக்கிறேன், நீ இல்லை, உனக்கு இந்த ஊழியந்தான், அவன் தான் தலைவர், நீ அவங்க கூட தான் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். நம்மள்கிட்டையும் தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். பண்ணுற தப்புகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்மகிட்டையும் தேவன். ஒரு நாள் நம்ம தப்புலாம் வெளியில் வரும். அன்னைக்கு நம்ம தலை குனிய வேண்டி இருக்கும். நம்ம தப்பு எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். இப்போ கூட தேவன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். நம்மளுடைய ரகசிய பாவங்களை குறித்து தான் தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். ரகசிய பாவங்களை நம்ம இன்றைக்கே நிறுத்திடணும். தேவன் கூட கடைசி எச்சரிக்கை உங்களுக்கு இது, நம்மளுக்கு இது. இப்போ நிறுத்திட்டோம்னா மீரியாம் போல அவள் கூட தண்டனை யாருக்கும் தெரியாது. அந்த ஆசிரியர் போல சிறைக்கு போக வேண்டாம். அது என்ன குற்றமாக இருந்தாலும் தேவன் உணர்த்துறாரு. அந்த குற்றத்தை இன்னையோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடணு, இன்னையோட தலைமொழிகிறனு, இன்னையோட தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த குற்றத்திலேருந்து மனம் திரும்பிறனு, தேவனுடைய விடுதலை பெற்றுட்டோம்னா நம்ம தப்பிட்டோம். மீரியாம் அதில் தவறி போனாள். அவள் மீரியாம் சொன்னால், தேவன் மோசை கொண்டு மாத்திரம் பேசுவாரோ என்று சொன்னால், மோசைக்கு எதிராக பேசுகிறவர்களையும் உடனே தண்டிக்கவும் செய்வார். எதிர்த்து பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும், அது மோசையுடைய தங்கையாக இருந்தாலும். பாருங்கள், தாவீது பத்சேபால் விஷயத்தில் தப்பு பண்ணிடுறாரு. பத்சேபாலுடைய கணவனை சதி திட்டம் போட்டு யோவாப்பை வச்சு போர் முனையில் நிப்பாட்டி கொன்னுடுறான். பெரிய குற்றம் இல்லை இது. தாவீது செஞ்சதுனால குற்றம்லாம் போயிருமா? அது நம்ம தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி இல்லை. அது எப்படி தாவீது தண்டிக்காமல் அவர் விடுவார்? தாவீது தண்டிக்கிறார். அவர் எந்த யோவாப்பை வச்சு பத்சாபேலுடைய கணவனை கொன்னானோ அதே யோவாப்பை வச்சு அப்சுல்லாமை இறந்து போனான். அப்சுல்லோம், தாவீதினுடைய குமாரன் அப்சுல்லோம், யோவாப்புனுடைய சண்டையில் இறந்து போனான். தாவீது அழுறான். அழுதுக்கு யோவாப்பை நீ அழுது நிப்பாட்டிட்டு வெளியில் வரேறா, நான் வெளியில் போக வராங்க எல்லாரும்.
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தாவீது அழுகை நிப்பாட்டிக்கிட்டு அவங்க கூட வெளியே போனாமல். தண்டனை எல்லாருக்கும் உண்டு. தண்டனை தாவீதுக்கே தண்டனை, நம்மளை ஏமாத்துறோம். தேவன் தண்டிப்பார், மன்னிக்கவும் செய்வார். மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் எப்போ தண்டிப்பார்னா, அவர் தேவன் அறிஞ்ச பிறகு தப்பு பண்ணால் தண்டிப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கவனு. பொறாமையால் பிறரை குற்றப்படுத்தினா நமக்கு இப்படியான தண்டைகள்லாம் காத்திருக்கு நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்டு மனங்கசந்து திருந்தி வாழ முயற்சிக்க வேண்டும். நாம் தேவனிடம் கேட்கும் பல ஜபங்கள் பல ஆண்டுகளாக பல காலங்களாக கிடைக்கப்படாமல் நடைபெறாமல் இருக்கிறது. ஆனால் இங்கு தேவன் மோசேக்காக உடனே செயல்படுறார் பாருங்க. மீரியாம் ஆரோனும் பேசினது மோசேக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் அதை கேட்டார்னு வேதம் சொல்லுது. மோசேயிடம் உள்ள எந்த காரியம் தேவனை உடனே செயல்பட வச்சது? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அந்த சாந்த குணம் இருந்தால் தேவன் உடனே ஜெபத்தை கேட்பார், உடனே செயல்படுத்துவார். அடுத்து என்ன குணம்னு பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். உண்மை, பொய் இல்லை, களவு இல்லை, கள்ளத்தராசு இல்லை, ஆணவம் இல்லை, திமிர் இல்லை, உண்மை. அந்த உண்மை தேவனை உடனே செயல்பட வைத்தது. அடுத்து 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பார்த்தீங்களா, இவனை பற்றி தான் அவள் குறை சொல்லியிருக்கிறா. இவன் தலைமை பதவி தான் எடுக்கணும்னு இருக்கா. அவனுக்காக தேவன்கிட்ட மன்றாடுறார் மோசே. யோபு போல நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார் மோசே. அதனால தான் தேவன் அவனை யாரும் ஏற்று பேச விடலை, யாரும் குறை சொல்ல தேவனால் பொறுத்துக்க முடியல. தேவன் உடனே இறங்கி அதுக்கு யுத்தம் பண்ணுறார். நமக்கும் தேவன் உடனே செயல்படணுமா? நாமும் மோசையை போல சாந்த குணமுடையவராக, உண்மை உள்ளவர்களாக, நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுறவர்களாக, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டால் நமக்கும் தேவன் உடனே பதில் தருவார், உடனே நம்ம காரியங்களை செய்வார். அதே போல் மீரியாமுக்கு உடனே தண்டனை கொடுத்தார். ஏன்? அவருடைய குணம் என்ன குணம்? பொறாமை, குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல். இந்த குணம் நம்ம தேவனிடத்தில் உடனே தண்டனை வாங்கி கொடுத்துரும். நம்மதுக்கு வேலை குற்றம் சொல்லுது, குறை சொல்கிறது இல்லை. அது தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள வேலை. நம்மளுக்கு தேவன் கொடுத்த வேலையை மட்டுமே செய்யணும். யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, யாரையும் பார்க்கவே கூடாது. நம்ம தேவனை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும். நம்ம 2 பேரையும் தான் பார்க்கணும். நம்ம மற்ற எல்லாம் பைபிளை வாசித்து அதுபடி நடந்து இந்த ஒழுக்கமாக இருந்து நம்ம மோசையை போல தேவனுக்கு உண்மையும் உத்தமும் சாந்த குணம் உள்ளவனாக நாம் வாழ்வோமாக. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நீர் பேசின தயவுக்காக நன்றியப்பா. எங்களை நீர் உன் நண்பராக, உன் சிநேகிதராக, மோசையை போல நீ ஆக்கப்படுற தயவுக்காக நன்றியப்பா. எங்களை மீரியாமை பற்றி சொல்லி மீரியாமாக நாங்கள் மாறிவிடாமல் இருக்க நீ தடை பண்ண தயவுக்காக நன்றியப்பா. நாங்கள் இதெல்லாம் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லணும்பா, எங்கள் நண்பர்கிட்ட சொல்லணும்பா, எங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொல்லணும்பா, எங்கள் செயல்கள் மூலமாக சொல்லணும்பா, எங்கள் வாழ்க்கை மூலமாக சொல்லணும்பா, எங்கள் நடத்தை மூலமாக சொல்லணும்பா. அப்படி செய்ய கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.